Greetings from Hidden Treasures. All of us are familiar with the story of Martha and Mary from the Bible. It was not only Martha, but Mary too missed a miracle. So let us look into Luke chapter 10, verse 38 to 42 and glean from it so that we don't miss out a miracle from God. I bring greetings to one and all in Jesus' precious name. இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். The message titled for this day is இந்நாளின் தேவ பிரசங்கத்தின் தலைப்பானது Martha and Mary missed a miracle. மார்த்தாளும் மரியாளும் ஒரு அற்புதத்தை தவற விட்டு விட்டார்கள். It is not only Martha who missed a miracle, but Martha and Mary missed a miracle. மார்த்தாள் மட்டும் அற்புதத்தை தவற விட்டதல்ல, மார்த்தாளும் மரியாளுமாக இருவருமே அற்புதத்தை தவற விட்டு விட்டார்கள். By this time I think you know where I'm going to turn the Bible to. இந்நேரத்துக்குள்ளாக நான் வேதாகமத்தில் எப்பக்கம் பயணிக்க போகிறேன் என்று நீங்கள் நிதானித்தறிந்திருப்பீர்கள். So we go to Luke chapter 10. லூக்கா 10ஆம் அதிகாரத்திற்கு வருகிறோம். Verses 38 to 42. 38 முதல் 42 வரை உள்ள வசனங்களை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். Just before the writer of the gospel shares this story, Jesus speaks about the parable of the Good Samaritan. இந்த சுவிசேஷ ஆக்கியோன் இந்த சம்பவத்தை நமக்கு எழுதி கொடுப்பதற்கு முன்பதாக இயேசுவானவர் ஒரு ஓமையை நமக்கு முன்பாக தெளிவுபடுத்துகிறார். He taught in the Good Samaritan that we show love and mercy to all people. எல்லா மக்களுக்கும் அன்பையும் இரக்கத்தையும் காண்பிக்க வேண்டும் என்று நல்ல சமாரியன் ஓமையின் மூலம் அவர் விளக்கி சொல்லுகிறார். He taught us that we should not show love in a clannish way only to one group of people that we belong, but to all kinds of people. நம்மை சார்ந்த மக்களுக்கென்று மாத்திரம் ஒருதலைப்பட்சமாக நாம் அன்பு இரக்கம் காட்டுவது என்கிற ஓர பட்சபாதம் இல்லாமல் அனைவரிடமும் அன்பும் இரக்கமும் காட்ட வேண்டும் என்று அவர் பேசுகிறார். And he also taught us it's not enough that we show love to people who are our friends, but we should show our love to all our enemies also. நம்முடைய நண்பர்களாய் இருக்கிறவர்களுக்கு மாத்திரம் அன்பு காட்டுவது நல்லதல்ல, நம்முடைய சத்துருக்களாய் இருக்கிறவர்களுக்கும் அன்பு காட்டுவதுதான் சால சிறந்தது என்று போதிக்கிறார். So instead of Jesus the Good Samaritan today, we in his place have to show this love and mercy to all kinds of people around us. நல்ல சமாரியனாய் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த இயேசுவுக்கு பதிலாக இன்றைக்கு அவருடைய காலணிகளை தொடுத்து கொண்டவர்களாய் நம்மை சுற்றி இருக்கிற யாவருக்கும் நன்மை செய்யும் நல்ல சமாரியர்களாக நாம் தான் வலம் வந்து கொண்டிருக்கிறோம். Just after teaching this parable, Jesus gets to Bethany to visit Martha and Mary. இந்த ஓமையை தெளிவாக விளங்க பண்ணின பின்பு மார்த்தாளும் மரியாளும் இருந்த பெத்தானியாவை இயேசு போய் சந்திக்கிறார். And I just want you to think about the situation, how you would react if Jesus entered your home. இன்றைக்கு இயேசு உங்கள் வீட்டுக்குள் வந்தால் நீங்கள் எப்படி நடந்து கொள்வீர்கள் என்று இந்த சூழ்நிலையை சற்று சிந்தனை செய்து பாருங்கள். Or if Jesus told you in advance that he's coming this afternoon for lunch
what is it that you would want to do? இன்று மதியம் உங்கள் வீட்டுக்கு நான் சாப்பிட வருகிறேன் என்று இயேசு முன்கூட்டியே சொல்லிவிட்டால் உங்கள் மனதிலே என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று திட்டமிடுவீர்கள்? யோசித்து பாருங்கள். We welcome Jesus even without an appointment. Jesus, please gate crash us. இயேசுவே, சொல்லிவிட்டு தான் எங்கள் வீட்டுக்கு நீர் வர வேண்டும் என்றில்லை, எப்பொழுது வேண்டுமானாலும் எங்கள் வீட்டுக்கு வாரும், உம்மை வரவேற்க நாங்கள் காத்திருக்கிறோம் என்று தான் சொல்லுவோம். Sometimes when I visit the people in my church, you can see the way they are running all over the place to make the dishes that I am very fond of. சில நேரங்களிலே என் சபை மக்கள் வீட்டுக்கு நான் சந்திக்க போகும் பொழுது பாருங்கள், எனக்கு பிடித்தமான உணவுகளை சமைத்து கொடுக்க அவர்கள் அலைமோதுகிற அந்த அலைச்சலை பார்ப்பேன். This is the respect sometimes as pastors we get, even though we are ordinary human beings. சாதாரண சராசரி மனித பிறவிகளாக இருந்தாலும் போதகர்களாக இருக்கிற நமக்கு கிடைக்கக்கூடிய பெருமதிப்பின் மேன்மை இதுதான். And what do you think you will be doing if Jesus, the King of Kings and the Lord of Lords, visited your home? சர்வலோகத்தின் ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தாவாய் இருக்கும் இயேசுவே உங்கள் வீட்டுக்கு விருந்தினராய் வருவார் என்றால் எப்படி இருக்கும்? I am sure nobody in this church will just be happy with the bread at home and little jam and give Jesus, this is all we have. வீட்டில் இருக்கிற ரொட்டியில கொஞ்சம் ஜாமு வெண்ணையும் தடவி இயேசுவே இதுதான் இருக்கு அப்படின்னு அவருக்கு இதை கொடுக்கறதுலேயே திருப்தி அடைய நிச்சயம் இங்க இருக்கிற ஒருவரும் ஒப்புக்கொள்ள மாட்டோம். I am sure none of the members in our church will do like that. நம்முடைய சபை அங்கத்தினரில் ஒருவராயிலும் வெறும் ரொட்டி தொண்டை கொடுத்து இயேசுவை வயிறார போஷித்து விட்டு அமர்ந்திருக்க மாட்டோம். That was the same desire Martha had. அதே விருப்பம் தான் இன்றைக்கு மார்த்தாளுடைய உள்ளத்தில் பொங்கிக் கொண்டிருந்தது. Jesus has come into my house. இயேசு என் வீட்டுக்குள் வந்து விட்டார். I want to do the best that I can. என்னால் முடிந்த அளவுக்கு சிறந்ததை அவருக்கு செய்து கொடுக்க விரும்புகிறேன். People would have told her what are the best dishes that she can make. என்னென்னலாம் சிறந்த பதார்த்தங்களை அவள் உருவாக்க முடியும், தயாரிக்க முடியும் என்று மக்கள் சொல்லியிருப்பார்கள். And if Jesus was in Chennai, the person would have made best biryani to give him. இயேசு சென்னையில் இருந்திருப்பார் என்று சொன்னால் இந்த பட்டணத்தில் இருக்கிறதுலே மிக ருசியான பிரமாதமான பிரியாணி சமைத்து கொடுத்திருப்போம். That is the kind of devotion that Martha wanted to show. Jesus, you have come to my house. I want to give you the best. இயேசுவே, நீர் என் வீட்டை தேடி வந்து விட்டீர், என்னால் இயன்ற சிறந்ததை உச்சிதத்தை உமக்கு கொடுக்க விரும்புகிறேன் என்று அப்படிப்பட்ட ஒரு இதயத்தின் ஆழமான பக்தியை தான் இயேசுவின் மேல் மார்த்தாள் வெளிப்படுத்தினாள். When I look into the heart of Martha, I can find nothing wrong. மார்த்தாளுடைய இருதயத்துக்குள் ஊடுருவி உற்று நோக்கி பார்க்கும் பொழுது அவளுக்குள் ஒரு தவறையும் என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. What a beautiful desire to serve the King of Kings and the Lord of Lords in your home. வீட்டுக்குள் வந்த ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமானவருக்கு பாதபடி பணிந்து சேவை செய்தவரை கவனிப்பது எத்தனை பெரிய இனிமையான ஒரு வாஞ்சை. The Old Testament teaches me that God is so big that the heaven is his throne and the earth is his footstool. வானத்தை சிங்காசனமாய் பூமியை பாதபடியாய் கொள்ளக்கூடிய அளவுக்கு தேவாதி தேவன் மகா பெரியவர் என்றுதான் பழைய ஏற்பாடு நமக்கு போதிக்கிறது. And what a great privilege to have this God within the ceiling of my home. இத்தனை பிரம்மாண்டமான மகத்துவ தேவனை என் வீட்டு கூரைக்குள்ளாய் அடைக்கலமாய் கிடைக்க பெற்றிருப்பது எத்தனை மேன்மையான ஸ்லாக்கியம். All these thoughts can run in a woman's mind. ஒரு பெண்ணுடைய மனதுக்குள் இத்தனை எண்ணங்களும் அலைமோதி கொண்டிருக்கும். So she decided to do her best for her Lord Jesus Christ. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய உச்சிதத்தின் மேன்மையின் சிறப்பை கொடுக்க தீர்மானித்தார். We also know that she had another sister. அவளுக்கு மற்றும் ஒரு சகோதரி இருந்ததையும் அறிகிறோம். She did not bother about that. அவளுக்கு அதை குறித்தெல்லாம் கொஞ்சமும் கவலை இல்லை. She did not even feel responsible. Now that Jesus has come, let me help my sister. இயேசு வீட்டுக்கு வந்து விட்டார், இந்த நேரத்தில் என்னுடைய சகோதரிக்கு நான் உதவியாக ஏதாவது வேலை செய்ய வேண்டும் என்ற உத்தரவாதத்தை கூட அவள் பொறுப்பெடுக்க சிரமப்படவில்லை. She just left her sister alone. தன்னுடைய சகோதரி தான் மட்டும் தனியே கஷ்டப்பட விட்டு விட்டாள். And she was there sitting at the feet of Jesus Christ. அவள் போய் சமாதானமாய் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் அமர்ந்து விட்டாள். While probably working at the kitchen, Martha would have felt, if I only had Mary to help me, we can finish the cooking faster. சமையல் அறையிலே அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் என் சகோதரி மரியாள் மாத்திரம் கொஞ்சம் கை கொடுத்திருப்பாளானால் எவ்வளவு சீக்கிரமாய் சமைத்து முடித்து விடலாம் என்று நிச்சயம் மார்த்தாள் தன் மனதில் எண்ணியிருந்திருப்பாள். So deep inside her heart she is realizing at some point of time Mary will come and ask her, Martha, do you need any help?
ஏதாவது ஒரு நேரத்திலாவது மரியாள் வந்து மார்த்தாலே உனக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா என்று கேட்க மாட்டாளா என்று உள்ளத்தின் ஆழத்துக்குள் எண்ணிக்கொண்டே இருக்கிறாள். But this never happened that day. ஆனால் அன்று அப்படி ஒரு காரியம் நடக்கவே இல்லை. And after working so much, she finally wants to go and ask Jesus a question. அளவுக்கு அதிகமாய் வேலை செய்து பிரயாசப்பட்டு கடைசியில் இயேசுவிடமே போய் ஒரு கேள்வி கேட்க வேண்டும் முடிவெடுத்து விட்டாள். Lord, don't you think my sister has got to help me? ஆண்டவரே, என் சகோதரி எனக்கு இந்த நேரத்தில் உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை, அதை குறித்து உமக்கு கவலையே இல்லையா? After all, I am doing my best to serve you the best of the food. மிக சிறந்த உச்சித உணவை உமக்கு பரிமாறும்படி என்னால் இயன்றளவுக்கு நான் சிறப்பாய் முயலுகிறேன். Maybe at that point of time, Martha would have expected that Jesus Christ is going to actually shout at her. உண்மையாகவே அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து மரியாளை சத்தம் போடு திட்டி வேலை செய்ய அனுப்புவார் என்று தான் மார்த்தாள் எதிர்பார்த்திருந்திருக்க வேண்டும். These kind of situations can happen in ordinary homes. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் சராசரி வீடுகளிலே நடக்கக்கூடும் தான். But it so happened because Jesus was in that home, that was a spiritual home. ஆனால் இயேசு அந்த வீட்டுக்குள் இருந்தது நிமித்தம் அது ஒரு ஆவிக்குரிய வீடாய் மாறிவிட்டது. So in a spiritual home, the people in the home will give more importance to spiritual things. ஆவிக்குரிய வீட்டில் இருப்போர் ஆவிக்குரிய காரியங்களுக்கு தான் அதிமுக்கியத்துவம் கொடுப்பார்கள். They will give more importance to the Bible reading. They will give more importance to worship. They will give more importance to prayer than eating biryani, chicken fry. நல்ல ஆட்டிறைச்சி பிரியாணியை சமைத்து கோழி கறியை வறுப்பதற்கு பதிலாக வேத வாசிப்புக்கும் ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் அவரை நோக்கி ஜெபிப்பதற்கும் தான் அவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். So when they sit in the church, they don't look at the time. ஆகவே சபைக்குள் உட்கார்ந்திருக்கும் பொழுது அவர்கள் கடிகாரத்தை பார்க்கவே மாட்டார்கள். When is this pastor going to stop preaching? I have to go and make chicken curry. எப்பொழுது இந்த பாஸ்டர் பிரசங்கித்து முடிப்பார், வீட்டில் போய் நான் கோழிக்கறி சமைக்க வேண்டுமே என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள். By the movement of the people in the church, we can find out whose home is spiritual and whose home is just materialistic. சபைக்குள் உட்கார்ந்திருக்கிற மக்களுடைய மனநிலையின் சலனத்தை வைத்தே யாருடைய வீடு ஆவிக்குரிய வீடா இருக்கிறது, யார் இந்த உலகத்தின் மனம் படைத்தவர் என்பதை எளிதில் அடையாளம் கண்டுவிட முடியும். Food is very important for life. உணவு வாழ்வாதாரத்திற்கு அதிமுக்கியமான ஒன்றுதான். So Martha did not make any mistake. மார்த்தாள் ஒரு தவறும் செய்யவில்லை. But she did not choose the right thing. ஆனால் சரியான காரியத்தை அவள் தெரிந்து கொடுக்கவில்லை. On that particular day, அந்த குறிப்பிட்ட நாளில் சொல்கிறேன், Jesus Christ has come. இயேசு கிறிஸ்துவே வீடு தேடி வந்திருக்கிறார். Let me clear all my doubts. என்னுடைய சந்தேகங்களை எல்லாம் நான் நிவர்த்தி செய்து கொள்ளட்டுமே. I have so many doubts in the word of God. தேவனுடைய வார்த்தைக்குள் எத்தனையோ சந்தேகங்கள் எனக்கு இருக்கின்றன. I have so many questions concerning spirituality. ஆவிக்குரிய காரியங்களை குறித்து எத்தனையோ சந்தேகங்கள் எனக்குள் அலைமோதிக் கொண்டிருக்கின்றன. I will also go and sit with my sister. நானும் கூட போய் என் சகோதரியோடு கூட ஒரு பாதத்தில் உட்கார்ந்து கொள்கிறேன். Let us not bother about cooking. சமையலை குறித்து இப்பொழுது நமக்கு கவலை வேண்டாம். Let's forget eating. சாப்பிடுறதை மறந்து விடுவோம். Let us eat the word of God. தேவனுடைய வசனத்தை நாம் புசிப்போம். Jesus is the word of God. இயேசுதானே தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறார். Let me sit at his feet and learn from him. அவருடைய திரு பாதத்தில் உட்கார்ந்து அவர் திருவாயிலிருந்து நான் கற்றுக்கொள்ளுகிறேன். Jesus is teaching so many things to Mary. மரியாளிடம் இயேசு எத்தனையோ காரியங்களை சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். But Martha always thought she was doing a better thing. மார்த்தாளுக்கு எப்பொழுதுமே தான் எல்லாவற்றை விட சிறந்த காரியத்தை செய்கிறோம் என்ற ஒரு நினைப்பு இருந்தது. She was running around for Jesus. இயேசுவுக்காக சுற்றி சுற்றி ஓடிக்கொண்டிருக்கிறாள். She was cutting all the vegetables for Jesus. இயேசுவுக்காக எல்லா காய்கறிகளையும் வெட்டி கொண்டிருக்கிறாள். And she's doing all the hard work in the kitchen. சமையலறையிலே உள்ள எல்லா கடினமான பணிகளையும் அவள் இழுத்து போட்டு கொண்டு செய்கிறாள். Mary is not doing anything but just sitting at the feet of Jesus. மரியாளோ எதையுமே செய்யாமல் இயேசுவின் பாதத்தில் போய் உட்கார்ந்து விட்டாள். So Martha comes and tells Jesus, can't you tell my sister to come and help me? மார்த்தாள் வந்து ஆண்டவரே என் சகோதரி எனக்கு போய் உதவி செய்யும்படி என்று அவளிடத்தில் சொல்லக்கூடாதா? Martha did not meditate on Jesus. மார்த்தாள் இயேசுவை தியானித்துக் கொண்டிருக்கவில்லை. The person who turned the water into wine is in my living room. தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றிய அற்புதர் என்னுடைய வீட்டுக்குள்ளே வந்து அமர்ந்திருக்கிறார். The person who fed 5,000 people with 5 loaves and 2 fish is in my living room. வெறும் 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேரை வயிறாரை போஷித்தவர் இப்பொழுது என் வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்து
உட்கார்ந்திருக்கிறார். The person who supplied millions of quail from the sea to the people of Israel is sitting in my living room. லட்சக்கணக்கான இஸ்ரவேல் புத்திரருக்கு சமுத்திரத்திலிருந்து கோடிக்கணக்கான காடைகளை வனாந்தரத்திலே உணவாக கொடுத்து போஷித்த அற்புதநாதர் இப்பொழுது என் வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்திருக்கிறார். He will do something to feed me today. இன்று என்னை வயிறார போஷிக்க ஏதாயிலும் ஒரு அற்புதம் அவர் I செய்வார். am not going to do any cooking. இன்றைக்கு நான் எதையுமே சமைக்க போவதில்லை. The person who said I am the bread of life is seated in my house. நானே ஜீவப்பம் என்று சொன்னவரின் வீட்டுக்குள் வந்து உட்கார்ந்திருக்கிறார். I don't know whether Mary thought like that. மரியாள் அப்படி நினைத்திருப்பாளோ எனக்கு தெரியவில்லை. But if only Martha had also come and sat next to Mary, ஆனால் மார்த்தாள் மாத்திரம் கூடவே வந்து மரியாளுக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்திருப்பாளானால், and Jesus kept talking and talking. இயேசு தொடர்ந்தவர்களோடு பேசிக்கொண்டே இருக்கையில், Let's imagine it was in the evening around 3 o'clock. அது பிற்பகல் ஒரு 3 மணி என்று வைத்துக் கொள்வோமே. And suddenly Mary and Martha realized, we have not had our lunch, Lord. அப்பொழுதுதான் மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் இன்னும் மதிய உணவு சாப்பிடவில்லை ஆண்டவரே என்ற ஒரு உணர்வு வருகிறது. At that time you think Jesus would not have done a miracle? அந்த நேரத்தில் இயேசு ஒரு அற்புதம் செய்திருக்க மாட்டார் என்று The person who could feed 5,000 people, 5000 பேரை வயிறார பசிபோக்கி போஷித்தவர். Martha, just bring what you have in the kitchen, I'll pray over it. Miracle. மார்த்தாளே, சமையலறையில் என்ன இருக்கிறதோ அதை மாத்திரம் கொண்டு வா, நான் ஜெபிக்கிறேன், ஒரு அற்புதம் நடக்கும் என்று முடிந்திருக்கும் கதை. Not only Martha missed a miracle. மார்த்தாள் அற்புதத்தை தவறவிட்டது மட்டுமல்ல, If Martha had sat along with Mary, they both would have received a miracle. மார்த்தாள் மரியாளோடு கூட உட்கார்ந்திருந்திருப்பாள், ஆனால் அவர்கள் இருவருமாய் அற்புதத்தின் மேன்மையை பெற்றிருப்பார்கள். Because of Martha, Mary also did not receive her miracle. மார்த்தாளின் நிமித்தம் இப்பொழுது மரியாளும் தன் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளாமல் போய்விட்டாள். Sometimes in life we are always working with the gift of grace that God has given us. சில சமயங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு கொடுத்த கிருபையின் ஈவை கொண்டு எந்நேரமும் உழைத்துக்கொண்டே வேலை செய்வதிலே அலுவல் நிறைந்திருக்கிறோம். We concentrate on so many other things just for the stomach. இந்த வயிற்றை நிரப்ப வேண்டும் என்பதற்காக மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் மற்ற எண்ணிறந்த காரியங்களின் மேல் முழு கவனத்தையும் செலுத்தி விடுகிறோம். We are spending our whole life just wanting to feed the stomach. எப்படியாவது வயிற்றுக்கு தீனி போட வேண்டும் என்பதற்காகவே ஒட்டுமொத்த வாழ்க்கை முழுவதையும் செலவிட்டுக் கொண்டிருக்கிறோம். Not only our own stomachs, also the stomachs of our children and our grandchildren. நம்முடைய வயிற்றுக்கு மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளுடைய வயிற்றுக்கும் உணவு கொடுக்கும் பணியில் முனைந்து விட்டோம். We are not concerned much about the spiritual food that we need in this life. இந்த ஈக வாழ்க்கைக்கு நமக்கு அதிமுக்கிய அத்தியாவசிய தேவையாயிருக்கும் ஆவிக்குரிய ஆகாரத்தை குறித்து நம்முடைய வாழ்க்கையிலே எந்த தனி கவனமும் இல்லாமல் போய்விட்டது. Man shall not live by bread alone. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் பிழைப்பதில்லை, But from spiritual food he needs. அவனுக்கு தேவையான புசிக்கிற ஆவிக்குரிய ஆகாரத்தில் இருந்தும் Only with enough spiritual food he will be able to live a spiritual life in this natural world. போதுமான ஆவிக்குரிய ஆகாரத்தை உட்கொண்டால் மட்டும்தான் இயற்கையான இந்த உலகத்தில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவன் பிழைத்திருக்க முடியும். So sometimes we need to take a break. ஆகவே சில நேரங்களிலே நாம் சில இடைவேளை எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. Don't work for 15 hours a day. ஒரு நாள் 15 மணி நேரத்துக்கு உழைக்க வேண்டாம். Maybe work for 13 hours. 13 மணி நேரம் உழைக்கலாமே. Spend 2 hours at the feet of Jesus. அந்த எஞ்சிய 2 மணி நேரத்தை இயேசுவின் திருப்பாதத்தில் செலவிடலாமே. Spending 2 hours at the feet of Jesus will give you the strength to work for the next 5 days. 2 மணி நேரங்கள் இயேசுவின் பாதத்தில் செலவிடுகிறதினால் பெற்றுக்கொள்ளுகிற பலன் அடுத்த 5 நாட்கள் நீங்கள் வேலை செய்வதற்கு வேண்டிய ஊட்டச்சத்தை உடலுக்குள் கொடுத்துவிடும். Everything in this world is first spiritual, then physical. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே முதலாவது ஆவிக்குரியதென்றும் அதற்கு பின்புதான் உலக வாழ்க்கை என்று இருக்கிறது. God is a spirit and he created us. We are all just physical bodies. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவர் நம்மை உண்டாக்கினபடியினால் நாம் மாம்ச சரீரங்கள் உள்ளவர்களாய் இருக்கிறோம். So everything first happens in the realm of the spirit before it happens in the realm of the flesh. சரீர பிரகாரமாய் காணக்கூடிய நிலையில் நடப்பதற்கு முன்பு எல்லா காரியங்களும் முதலாவது ஆவியின் மண்டலத்தில் நடந்துவிட்டு பின்புதான் இங்கே வருகின்றன. So Jesus told Martha, Mary knew what to choose. I must first wait at the feet of Jesus. That is more important than even cooking food. எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சரியாய் அறிந்திருந்த மரியாள் சமையலறையில்
உணவை சமைப்பதை விட இயேசுவின் பாதத்தில் அமர்வதுதான் அதிமுக்கியம் என்று முதலாவது அந்த பங்கை தெரிந்து கொண்டாள். As children of the living God, we must learn to rest in God. ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் தேவனுக்குள் இளைப்பாரி அமர்ந்திருக்க பழகிக்கொள்ள வேண்டும். I want to go to the second portion of the sermon today. இன்றைய பிரசங்கத்தின் இரண்டாம் பகுதிக்கு நான் வருகிறேன். So could you please turn with me to Hebrews chapter 4? தயவு செய்து எபிரேயர் 4ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 4 to 13. 4ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை நாம் கவனிப்போம். மேலும் தேவன் தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஓரிடத்தில் சொல்லியிருக்கிறார். அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்றும் அந்த இடத்திலே தானே சொல்லியிருக்கிறார். ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாயிருக்கிறபடியினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமற் போனபடியினாலும் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்வதினாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்குட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரே. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். Here the writer of the Hebrews is talking about a certain rest. It is called the Sabbath rest. இங்கே இந்த எபிரேயத்தை ஆக்கியோன் ஓய்வு நாளின் இளைப்பாறுதல் என்று சொல்லப்படுகிற ஒரு குறிப்பிட்ட இளைப்பாறுதலை குறித்து தெளிவாக பேசுகிறார். So you have to know what is this Sabbath rest that God wants us to know. தேவன் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற இந்த ஓய்வு நாளில் இளைப்பாறுதல் என்றால் என்ன என்பதை நீங்கள் அறிய வேண்டும். God worked tirelessly for 6 days to create this universe. அண்ட சராசரங்களையும் உண்டாக்குவதற்காக தேவன் 6 நாட்களும் அயராது களைப்பின்றி உழைத்தார். He created everything just by speaking his word. தம்முடைய வார்த்தைகளை பேசுவதன் மூலமே எல்லாவற்றையும் சிருஷ்டித்து படைத்தார். But he had to work the hardest on the 6th day. ஆனால் 6ஆம் நாளன்று அவர் கடினமான உழைப்பை மேற்கொள்ள வேண்டியதாயிற்று. He had to bend his back, make a doll out of the mud and create man and woman. அவர் தம்முடைய முதுகை குனித்து கீழே குனிந்து மண்ணிலிருந்து மனித பொம்மையை உருவாக்க வேண்டியதாக இருந்தது. Everything he spoke, let there be light, there was light. வெளிச்சம் உண்டாக கடவுதென்று அவர் பேசிய போதெல்லாம் வெளிச்சம் உண்டாகிவிட்டது. When he spoke, let there be waters on the earth, there was waters on the earth. பூமியின் மேல் ஜலம் பிரிய கடவுள் என்று சொன்ன உடனே பூமியிலே ஜலம் உண்டாகிவிட்டது. Only when it came to creating the man, he had to bend his back. மனிதனை சிருஷ்டிக்க வேண்டும் என்ற நிலை வந்த பொழுது மட்டும்தான் தேவன் தரையிலே குனிந்து வேலை செய்ய வேண்டியதாக இருந்தது. 6th day should have been the hardest day for him. 6ஆம் நாள் தான் அவருக்கு மிகவும் கடினமான உழைப்பினாளா இருந்திருக்க வேண்டும். So now God thinks to himself, இப்பொழுது தேவன் தமக்குள் தாமே யோசிக்கிறார். I worked so hard, I am going to take rest on the 7th day. மிகவும் கடினமாய் பணி செய்திருக்கிறேன், 7ஆம் நாளில் நான் இளைப்பாரி ஓய்ந்திருக்க போகிறேன். He never only rested on that 7th day. அவர் 7ஆம் நாளில் இளைப்பாரி ஓய்ந்திருந்தது மட்டுமல்ல, From that day onwards, he stopped working on the world. அந்நாளில் இருந்தே இந்த உலகத்தில் கிரியை செய்வதிலிருந்து அவர் ஓய்ந்திருக்கிறார். He never again went back to the stars and said, oh, this star is shaping a little like this, let me correct it. ஐயோ, இந்த நட்சத்திரம் கொஞ்சம் இந்த பக்கம் மாறி இருக்கிறதே, நான் கொஞ்சம் இதை இப்பக்கம் திருத்தி அமைக்கட்டும் என்றெல்லாம் அவர் திருத்துகிற வேலையில் ஈடுபடவில்லை. He never again went back to the sun and redesigned the sun or changed the direction or do anything with it. மறுபடியும் திரும்பி போய் சூரியனை மறுபடியும் போய் செய்ததோ இல்லாவிட்டால் அதன் திசையை மாற்றி அமைக்கும் எந்த ஒரு பணியையும் அவர் மேற்கொள்ளவில்லை. He has been taking rest. அவர் ஓய்ந்து கொண்டே இருக்கிறார். He has not reworking on anything that he had created. அவர் உண்டாக்கின எந்த ஒரு சிருஷ்டிப்பை மறுபடியும் திருத்தியவர் உண்டாக்கும் பணியில் இறங்கவே இல்லை. But the Trinity God is reworking only one project, that is mankind, you and me.
திரியேக தேவன் உண்டாக்கின படைப்பை மறுபடியும் திருத்தி செயல்படுகிறார் என்று சொன்னால் அவருடைய ஒரே தயாரிப்பாய் இருக்கிற மனுக்குலமாய் இருக்கும் உங்களையும் என்னையும் தான் மாற்றி மாற்றி உருவாக்கி கொண்டிருக்கிறார். That is why we say when we get saved, we are born in the spirit, we say we are regenerated. அதனால் தான் நாம் ரட்சிக்கப்படும் பொழுது ஆவியிலே மறுபுறப்படைந்தபடியினால் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கிறோம். Regenerated is bringing man back to the Genesis, regenesis, bringing back to the shape that man was in the beginning of creation. மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது மனிதனை ஆதியாகமத்தில் தேவன் எப்படி உருவாக்கினாரோ அதே ஆதியாகமத்தின் அசல் நிலைமைக்கு மீண்டுமாக கொண்டு போய் உருவாக்குகிறார் என்று அர்த்தம். To bring back that man to that original state where he did not have sin. அந்த ஆதி நிலைமையில் பாவமே இல்லாத அந்த உண்மையான நிலைக்கு மனிதனை மீண்டும் திருப்பி கொண்டு வருவதற்காக. But otherwise God is not doing any other work. இல்லாவிடில் தேவன் வேறு எந்த பணியையும் மேற்கொண்டிருக்கவில்லை. So the author is saying we also must take a rest like that. அதை போன்ற ஒரு இளைப்பாறுதலில் நாமும் ஓய்ந்து இளைப்பாற வேண்டும் என்பதை தான் இந்த ஆக்கியோன் தெளிவுபட கூறுகிறார். Could you read please verse 9 again? மறுபடியும் 9ஆம் வசனத்தை படிப்போமா? ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. The people of God need to take a Sabbath rest. தேவனுடைய ஜனங்கள் ஓய்ந்திருக்கிற ஒரு இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். And this, when you get the whole thing transported into the spirit, God is saying, just like I rested, you rest. இந்த முழுமையான காரியத்தையும் உள்வாங்கிக் கொண்டவர்களாக ஆவிக்குள்ளாக சஞ்சரித்த பின்பு தேவன் சொல்லுகிறார், நான் ஓய்ந்து இளைப்பாரி இருந்தது போல் நீங்களும் இளைப்பாரி ஓய்ந்திருங்கள். If you rest in God, God says, I will work on your behalf. நீங்கள் தேவனுக்குள்ளே இளைப்பாறுகிறவர்களாய் இருப்பீர்களானால் தேவன் சொல்லுகிறார், உங்களுக்கு பதிலாக உங்கள் சார்பில் நான் எல்லா வேலைகளையும் செய்கிறேன். If we are always working and working and working and working, God will be resting and resting. எல்லாவற்றையும் இழுத்து போட்டுக்கொண்டு எப்பொழுதும் நீங்களாகவே வேலை செய்து கிரியை செய்து கொண்டிருந்தால் தேவன் அமைதியாய் இளைப்பாரி ஓய்ந்திருப்பார். We have to give God a chance so that we can rest and allow him to work in our situations in life. வாழ்க்கையிலே நம்முடைய சூழ்நிலைகளுக்குள் தேவன் கிரியை செய்வதற்கு ஏதுவாக நாம் தேவனுக்குள் இளைப்பாரி ஓய்ந்திருந்து அவர் நமக்காக செயல்படும்படி அவருக்கு ஒரு வாய்ப்பை நாம் கொடுக்க வேண்டும். That's what we see in verse number 10. அதை நான் 10ஆம் வசனத்தில் படிக்கிறோம். ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். Just as God rested, we need to rest on God. எப்படி தேவன் தம் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருந்தாரோ அதைப்போல் நாமும் தேவனுக்குள் இளைப்பாரி ஓய்ந்திருக்க வேண்டும். There are so many problems in this world that we cannot solve by ourselves. இந்த உலகத்திலே எவ்வளவு முயன்றாலும் நம்மால் நாம் தீர்க்கவே முடியாத ஏராளமான பிரச்சனைகள் மலிந்திருக்கின்றன. There are certain things which only God can do. சில விஷயங்களை தேவன் ஒருவர் மட்டும்தான் செய்ய முடியும். In those things also, if you keep working and working and trying to do something, God cannot work it out for you. அப்படிப்பட்ட காரியங்களிலேயும் கூட நீங்களாக தலைப்பட்டு அதை மாற்றியமைக்க எவ்வளவு பிரயாசப்பட்டு முயன்றாலும் தேவன் அமைதியாய் பார்த்து கொண்டிருப்பார். So as the people of the living God, we have to trust God and trust God to work for us, and we will sit back and watch. ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் தேவனை நம்பி நமக்காக தேவன் கிரியை செய்வார் என்று முழுவதும் சார்ந்து கொண்டு அப்படியே உட்கார்ந்து கொண்டு அவர் கிரியை செய்வதை ஓய்ந்திருந்து பார்க்கத்தான் வேண்டும். So now somebody read verse 11. இப்பொழுது 11ஆம் வசனத்தை படியுங்கள். ஆகையால் அந்த சிற்றாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாயிருக்க கடவோம். Here the English word says, let us strive. இங்கே ஆங்கில வேதத்தின்படி நாம் முயன்று பிரயாசப்படுவோம் என்று சொல்கிறார். Let us strive, let us work hard to allow God to do the work, and we will rest. தேவன் நமக்காக கிரியை செய்ய விட்டுவிட்டு நாம் ஓய்ந்திருக்கத்தக்கதாக மிகவும் பிரயாசப்பட்டு முயற்சி எடுப்போம் என்றுதான் ஆங்கில வஸ்தை கூறுகிறது. Because man's mind will not be quiet for 5 seconds. ஏன் மனித மனம்
5 நிமிடங்களுக்கு கூட அடங்கி அமைதியாயிருக்காது. All the time, even man cannot sit in one place for 5 minutes. ஏன் மனிதன் பாருங்கள் ஒரு இடத்திலே 5 நிமிடம் கூட அவனால் அடங்கி உட்கார முடியாது. I'm so happy that nobody has walked to the bathroom and nobody has gone to drink water today. இன்றைக்கும் யாரும் பாதியிலே எழுந்து ஓய்வு எடுக்கிற சுகாதார வளாகமோ தண்ணீர் குடிக்கவோ போகாதனால் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். Praise God that today that God is doing something even better than what he did last week. கடந்த வாரம் செய்ததை விட இந்த வாரம் தேவன் மிக சிறப்பான நல்ல காரியத்தை செய்கிறபடியால் தேவனை துதிக்கிறேன். There were people who listened to God's word for 3 days and 3 nights. 3 நாட்கள் இரவும் பகலும் உட்கார்ந்து தேவனுடைய சத்தத்தை ஓயாமல் கேட்ட ஜனங்களும் இருந்தார்கள். They never even felt hungry. ஒரு பசி கூட உணரவில்லை அவர்கள். Only when you listen to God's word you will feel thirsty. தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது தான் சிலருக்கு தாகமா வரும். So God is saying, relax. தேவன் சொல்லுகிறார், நல்ல அமைதியாய் ஓய்ந்திருங்கள். Listen to the word. கர்த்தருடைய வார்த்தையை செவி கொடுத்து கேளுங்கள். When you rest in God, நீங்கள் தேவனுக்குள் இளைப்பாறும் போதுதான் something happens in your life. உங்க வாழ்க்கையிலே ஏதாயிலும் ஒன்று நடக்கும். Now verse 12, the writer talks about the word of God. 12ஆம் வசனத்தில் இந்த ஆக்கியோன் தேவனுடைய வார்த்தையை குறித்து பேசுகிறார். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகின்றதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. And God is talking here about the word of God. தேவனுடைய வார்த்தையை குறித்து தேவன் இங்கே நம்மோடு பேசுகிறார். The power of God's word. தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை வெளிப்படுத்துகிறார். The power of God, the word of God is so sharp it can separate the spirit and the soul. தேவனுடைய வார்த்தையின் வல்லமை ஆவியையும் ஆத்துமாவையும் பிரிக்கக்கூடிய அளவுக்கு அது கூர்மையானதாம். No doctor in this world can separate the spirit and the soul. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த தலை சிறந்த மருத்துவ நிபுணனும் ஆவியையும் ஆத்துமாவையும் பிரிக்கவே முடியாது. Only the word of God can do operation in the heart and do spirit and soul cutting. தேவனுடைய வார்த்தை ஒன்று மட்டும்தான் இருதய அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது ஆவியையும் ஆத்துமாவையும் துல்லியமாய் கூறுபோட்டு பிரிக்க முடியும். Such is the power of the word of God. தேவனுடைய வார்த்தையின் வல்லமை அவ்வளவு மகத்துவமானதாகும். Today you must have heard about Siamese twins. இன்றைக்கு சியாமிஸ் ட்வின்ஸ் குறித்து நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். Where 2 young children are born with the 2 heads attached. 2 பிள்ளைகள் இரு தலை ஒட்டி பிறந்தவர்கள். And their body also is attached. அவர்களுடைய உடலும் ஒன்றோடொன்று ஒட்டிக்கொண்டு தான் இருந்தது. So many people today from other countries are coming to experts in India to have this operation done to separate the children. ஆகவே தான் வெளிநாட்டில் இருக்கிற மருத்துவ நிபுணர்கள் பலர் இந்தியாவில் இருக்கிற ரண சிகிச்சை நிபுணர்களோடு சேர்ந்து ஒட்டி பிறந்த 2 பிள்ளைகளையும் பிரிக்கும் பணியில் முயன்றிருக்கிறார்கள். So lot of these Siamese children today, the doctors have operated on them and they have separated them as 2 individuals. ஒட்டி பிறந்த अनेक பிள்ளைகள் ரண சிகிச்சை நிபுணர்களால் 2 பிள்ளைகளாக இன்றைக்கு அறுவை சிகிச்சை மூலம் பிரிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். So man can do such complicated operations. இவ்வளவு சிக்கலான அறுவை சிகிச்சை முறையிலையும் மனிதன் செய்து விடலாம். But why doctors are not able to separate the spirit and the soul? ஆனால் மனித ஆவியையும் ஆத்துமாவையும் எந்த மருத்துவ நிபுணனாலும் ஏன் கூறுபோட்டு பிரிக்க முடியவில்லை? But God is saying, my word of God is active. It is sharper than any two-edged sword. It will pierce to the division of soul and spirit, joint and marrow. It is so powerful. தேவன் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்க உருவ குத்துகிறதாயும் இருக்கிறது. Most Christians today have learned to look at that verse without joining the previous sentences. பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு இந்த வசனத்தை இதற்கு முந்தி சொல்லப்பட்டிருக்கும் வாக்கியத்தோடு சேர்த்து படிக்காமல் அப்படி தனியே படிக்கவே பழகிவிட்டார்கள். They are only saying the word of God is powerful. The word of God is powerful. The word of God is powerful. When? தேவனுடைய வார்த்தை வல்லமையானது 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 என்று மாத்திரம் தான் சொல்லுகிறார்களே, எப்பொழுது வல்லமையானது? When you rest in God. நீங்கள் தேவனுக்குள் இளைப்பாறும் போது மட்டும்தான் அது When வல்லமை. you allow God to work in your situation. உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலே தேவன் தலையிட்டு கிரியை செய்ய நீங்கள் விட்டு கொடுக்கும் பொழுது When you stop மட்டும்தான். running all around the place and let God do your work. நீங்களாக அங்குமிங்கும் அலைந்து திரிவதை நிறுத்திவிட்டு உங்களுக்காக தேவன் கிரியை செய்ய விட்டு கொடுக்கும் போதுதான் அது No வல்லமை. matter how critical is your life's problem. உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகள் எவ்வளவு நெருக்கடி அபாயகரமானதாக இருந்தாலும் பரவாயில்லை. The word of God will go through and solve that problem. தேவனுடைய வார்த்தை இந்த பிரச்சனைகளுக்குள்ளாக ஊடுருவி போய் அந்த சிக்கலை தீர்த்து வைத்து விடும். Unless we rest in God. நாம்
நாம் தேவனுக்குள் இளைப்பாறினால் ஒழிய God will make a way for me. தேவன் எனக்காக ஒரு வழியை உண்டு பண்ணுவார். We are all singing, God will make a way for me, and doing what we want to do. தேவன் பாதை உண்டு பண்ணுவார் என்று பாடிக்கொண்டே நாம் செய்கிறதை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். Unless we give God his space, he cannot enter our life. தேவனுக்குரிய இடத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒதுக்கி கொடுத்தால் ஒழிய அவர் தாமாக நம்முடைய வாழ்க்கைக்குள் வரமாட்டார். God is saying, தேவன் சொல்லுகிறார், give me space, I will change the situation for you. எனக்கு கொஞ்சம் உன் வாழ்க்கையில் இடம் கொடுத்து பார், உன் வாழ்க்கையின் தர்ம சங்கடமான சூழ்நிலையை நான் மாற்றி விடுகிறேன் என்று சொல்லுகிறார். Give room to my word. Look what my word can do in your life situation. என்னுடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை நெருக்கடியான சூழ்நிலைகளிலே என் வார்த்தை என்ன செய்யும் என்பதை நீங்கள் பாருங்கள். Today we are doing all the work, so God is resting. இன்றைக்கு எல்லா வேலையும் நாமே செய்கிறோம், ஆகவே தேவன் ஓய்ந்து இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார். Let us say we have an emergency situation where we need 10,000 rupees. உடனடியாக ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படுகிற அவசரமான சூழ்நிலை வந்துவிட்டது என்று வைத்துக் கொள்வோமே. How many of us are able to rest and trust in God that God will make a way for me, that I will get this 10,000 rupees probably to pay my children's fees. என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு கட்டணத்தை செலுத்துவதற்கு தேவையான இந்த பணத்தை நிச்சயம் தேவனுக்கு கொடுப்பார் என்ற நிச்சயத்தோடு எத்தனை பேரால் தேவனுக்குள் இளைப்பாறி அவர் பார்த்துக் கொள்வார் என்று அமர்ந்திருக்க முடியும்? We are not able to wait for 2 days. 2 நாட்களுக்கு கூட நம்மால் பொறுத்து காத்திருக்க முடிவதில்லை. Then men speak to their wives, bring me your gold, let me go and mortgage it and bring it to you. உடனே ஆண்கள் தன் மனைவியை பார்த்து சொல்லுவார்கள், அம்மா அந்த தங்க செயினை கொஞ்சம் கொடு, அடகு கடையில் கொண்டு போய் வட்டிக்கு வச்சுட்டு கொஞ்சம் பணம் வாங்கிட்டு வரேன். That is the first level. Second level, why don't we sell this chain and turn that into cash? அது முதல் நிலை. அடுத்தது என்ன? இந்த தங்க செயினை வித்துட்டு நம்ம காசா மாத்திட்டா என்ன? And so that we can pay the fees. அதை வச்சு பணம் கட்டிடலாமே பிள்ளைகள் படிப்புக்கு. And next Sunday morning, God made a way for me to pay my son's fees. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் என் மகனுடைய படிப்பு கட்டணத்தை செலுத்த தேவன் எனக்கு வழி திறந்தார் ஐயா. And the person who's leading the testimony will say, come on, clap your hands, what God has done. God only knows what you did. அந்த சாட்சியை முன்னின்று நடத்த சொல்லுவார், வாருங்கள் தேவன் செய்ததை சொல்லுங்கள் என்று அவர்கள் ஆர்ப்பரிப்பார்கள். ஆனால் உண்மையில் நடந்தது தேவன் மட்டுக்கு தான் தெரியும். Third day, okay, which friend can I borrow money? 2 நாள் போயிருக்கும். 3வது நாள் எந்த நண்பனிடத்தில் கடன் கேட்கலாம்? Not able to rest. The heart is not resting. Mind is not resting. மனம் அடங்கி இருதயம் அமைதியாய் ஓய்ந்திருக்க முடியாது, இளைப்பாற முடியாத நிலை. When you rest, நீங்கள் அவருக்குள் இளைப்பாறும் போது God will do a miracle. தேவன் ஒரு அற்புதம் செய்வார். You won't know from where that money will come. எங்கே இருந்து அந்த பணம் வரும் என்று உங்களுக்கு தெரியாது. Then you can come and give a real testimony. அப்பொழுதுதான் உண்மையான சாட்சியை ஜீவனோடு சொல்ல முடியும். Sometimes we don't give God a chance. சில நேரங்களிலே தேவனுக்கு நாம் சந்தர்ப்பம் கொடுப்பதே இல்லை. We do everything all by ourselves. எல்லாமே நாமாக எடுத்து போட்டு செய்து விடுகிறோம். So that is what happened to Mary and Martha. மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் நடந்தது அதுதான். Because of Martha, Mary missed her miracle. மார்த்தாளால் மரியாள் அற்புதத்தை இழந்து விட்டாள். If one person is like Mary in your house, the husband will be like Martha. உங்க வீட்டிலே ஒருவர் மரியாளை போல் இருந்தால் உங்க புருஷன் மார்த்தாளை போல் நடந்து கொள்வார். Everybody should be like Mary. எல்லாருமே மரியாளை போல இருக்க Who வேண்டும். should wait at the feet of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதத்தில் காத்திருக்கும் பாக்கியம் பெற வேண்டும். Allow God to work a miracle. உங்கள் வாழ்க்கையில் வேண்டிய அற்புதத்தை தேவன் செய்ய விட வேண்டும். So let me end with this last verse. இந்த கடைசி வசனத்தோடு Verse number 13. 13ஆம் வசனம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். There is nothing in this world that God cannot see. இந்த உலகத்திலே தேவனுடைய கண்களுக்கு மறைவாக அவர் பார்க்க முடியாதென்று ஒன்றும் இல்லை. He knows every thought of yours. உங்கள் மனதில் தோன்றுகிற ஒவ்வொரு யோசனைகளையும் அவர் He அறிவார். knows every anxiety of yours. உங்கள் இதயத்துக்குள் இருக்கிற அலைமோதும் ஒவ்வொரு கவலைகளும் அவருக்கு He தெரியும். probably knows even every evil thought of ours. ஏன் நம்முடைய மனதுக்குள் தோன்றுகிற ஒவ்வொரு பொல்லாத நினைவுகளையும் அவர் He அறிவார். knows what and all you're struggling inside. உள்ளுக்குள்ளே உங்கள் உள்மன போராட்டங்கள் அத்தனையும் அவருக்கு அத்துப்படியாய் தெரியும். God is saying, I cannot come and help you if you don't give me room. நீங்கள் எனக்கு இடம் கொடுக்காவிட்டால் நான் வந்து உங்களுக்கு உதவி செய்ய முடியாது என்று தான் இன்றைக்கு தேவன் பரிதபிக்கிறார். If you can't give me room and give room to my word,
your situation will be the same. எனக்கும் என்னுடைய வார்த்தைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இடம் கொடுக்காவிட்டால் உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலை இப்படியே தான் இருக்கும் என்று சொல்கிறார். So what have we learned today? இன்றைக்கு நாம் என்ன கற்றுக்கொண்டோம்? Let's pray and ask God. தேவனிடத்திலே ஜெபித்து வேண்டி கேட்போம். Lord, help me to wait for you. தேவனே உமக்காக நான் காத்திருக்க எனக்கு உதவி செய்யும். Help me to wait on you, Lord. உம்முடைய பாதத்தில் நான் காத்திருக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. Give me that fruit of the Spirit called patience. பொறுமை என்று சொல்லப்படுகிற அந்த ஆவியின் கனி எனக்கு தருவீராக. And help me to take your word inside my heart. உம்முடைய வார்த்தைகளை என் இருதயத்துக்குள்ளாக நான் உட்கொள்ள எனக்கு உதவி செய்வீராக. Help me, hold me back from doing things that are going to displease you and is going to stop you from working on my behalf. உம்மை வேதனைப்படுத்தி உமக்கு பிரியமில்லாமல் போக செய்து என் சார்பாக நீர் இறங்கி கிரியை செய்யக்கூடாதபடி உம்மை தடுக்கும்படி நானாக இழுத்து போட்டு செய்கிற எல்லா அலைச்சல்களுக்கும் என்னை நீங்களாக்கி பின்னுக்கு இழுத்தி கட்டி வைத்து விடும் ஆண்டவரே. When we go back tonight, let's ask God, God, help me to rest so that you will work for me. இன்று இரவும் நாம் திரும்பி போகும் பொழுது கர்த்தாவே எனக்காக நீர் இறங்கி கிரியை செய்வதற்கதாக உமக்குள் நான் இளைப்பாற எனக்கு உதவி செய்யும் என்று வேண்டுவோம். So let me finish with this statement. நான் இதை சொல்லி முடிக்கிறேன். If you work and work, God will rest. எப்பொழுதும் நீங்களாக கிரியை செய்து வேலை செய்து கொண்டே இருந்தால் தேவன் அமைதியாய் இளைப்பாறிக் கொண்டிருப்பார். If you rest in God, நீங்கள் தேவனுக்குள் இளைப்பாறுவீர்கள் ஆனால் He will work and work till your problem is solved. உங்கள் பிரச்சனைகள் தீரும் வரை அவராக இறங்கி உங்களுக்காக தொடர்ந்து ஏதாயிலும் செய்து கொண்டே இருப்பார். May the name of Jesus Christ be glorified. இயேசு கிறிஸ்துவின் திருநாமம் ஒன்று மாத்திரம் மகிமைப்படுவதாக. God bless you. தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. Dear people, what a wonderful God we serve. A God who parted the Red Sea. A God who turned water into wine. A God who fed 5,000 with just 5 loaves and 2 fish. And today, that God is still working in us to make us what we ought to be. So let us rest in this God for every situation that we face in this world, so that He will be able to make us into what He wants us to be. For the word of God declares, "Be still and know that He is God." God bless you.